வணக்கம். இன்னைக்கு நாம சாம் ஹாரிஸ் எழுதின வேக்கிங் அப் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது மதம் இல்லாமலே ஆன்மீகத்தை எப்படி அணுகலான்னு சொல்ற ஒரு புத்தகம் இது. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதுல ஆன்மீகம், நம்மளோட நனவு நிலை, கான்ஷியஸ்னஸ், அப்புறம் இந்த நான்னு சொல்றோமே அந்த உணர்வு உண்மையிலேயே என்ன, இது மாதிரியான விஷயங்களை அறிவியல் பார்வையோட எப்படி பார்க்கறதுன்னு பேச போறோம். சரி. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை மட்டும் வச்சு நம்ம மனச பத்தி ஒரு புரிதலுக்கு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா. ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு. ம். அவர் சின்ன வயசுல MDMA போதைப் பொருள் எடுத்தப்போ கிடைச்ச அனுபவம், அன்பு, பொறாமை பத்தின அவரோட மொத்த பார்வையுமே அது மாத்திடுச்சாம். ஆமா, அத பத்தி நிறையவே பேசுறாரு. இல்லனா அந்த கலிலேய கடல் பக்கத்துல உட்கார்ந்திருந்தப்போ அந்த நான்கிற உணர்வே இல்லாம போன அனுபவம். ஆமா, சுயமே கரைஞ்சு போன மாதிரி. இந்த மாதிரி சில ஆச்சரியமான அனுபவங்கள்ல இருந்து தான் புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களே வருது. ஆமா, இந்த அலசல்ல நாம மதம் இல்லாம ஆன்மீகம்னா என்ன, நனவுனா என்ன, இந்த நான்கிற விஷயம் உண்மையா இல்லையா, தியானம், மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் கிழக்கு மேற்கு மதங்களுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம், கடைசியா இந்த சைக்கோடெலிக் மருந்துகள் பத்தி புத்தகம் என்ன சொல்லுதுன்னு எல்லாம் பார்க்க போறோம். சரி, அப்போ முதல்ல மதம் தேவையில்லைன்னு சொல்ற இந்த ஆன்மீகம், அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. அதாவது எந்த ஒரு மத நம்பிக்கையும் இல்லாமலே மன நிறைவையும் மனச பத்தின ஒரு ஆழமான புரிதலையும் தேட முடியும் சொல்றது தானே இதோட முக்கிய பாயிண்ட். நிச்சயமா, அதுதான் முக்கியம். புத்தகம் ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு செல்ஃப் டிரான்செண்டன்ஸ் பத்தினது. சரி. ஆனா மதங்கள் அப்படி இல்ல. அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுற கொள்கைகள் இருக்கும், நிரூபிக்க முடியாத நம்பிக்கைகள், அப்புறம் சில சடங்குகள்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஆமா. அதனால ஒருத்தருக்கு ஒரு பரவசமான ஆன்மீக அனுபவம் கிடைக்குதுன்னா அது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கொள்கை தான் சரின்னு சொல்றதுக்கு ஆதாரமா இருக்க முடியாதுன்னு ஹாரிஸ் வாதிடுறார். ஓ, அப்படியா சொல்றாரு? அவரோட சொந்த அனுபவங்களே அதுக்கு நல்ல உதாரணமா இருக்கும் போல. ஆமா. அந்த 16 வயசுல ஏரிக்கரையில தனிமையா இருந்தப்போ ரொம்ப சோகமா சலிப்பா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா அதே தனிமைய சில பேர் ரொம்ப ஆழமான மாற்றத்தை கொண்டு வர்ற அனுபவமா பாக்குறாங்க. இது நம்ம மனசோட தரம், குவாலிட்டி ஆஃப் மைண்ட் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது இல்லையா? ஆமா, அது ரொம்ப கரெக்ட். அப்புறம் அந்த MDMA அனுபவம். ஆமா, அது சொல்லுங்க. அப்போ அவர் நண்பர் மேல எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பை உணர்ந்ததா சொல்றாரு. பொறாம மாதிரி உணர்வுகள் எல்லாம் சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஓஹோ. அன்புங்கிறது நம்ம தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை எல்லாம் தாண்டி ஒரு எல்லையே இல்லாத விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. சரி. அப்போதான் அவருக்கு இந்த ஞானிகள்னு சொல்றவங்க சும்மா ஏமாத்துறவங்க இல்ல, அவங்களுக்கு சில ஆழமான உளவியல் உண்மைகள் புரிஞ்சிருக்கலாம்னு தோணுச்சுன்னு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் அந்த கலிலேய கடல் அனுபவம், நான் மறைஞ்சு போனது. ஆமா, அது இன்னும் ஆழமானது. திடீர்னு அந்த நான்கிற உணர்வு இல்லாம போயிடுச்சு. சுத்தி இருந்த எல்லாமே அப்படியே இருந்துச்சு. வானம், மலை, தண்ணி பாட்டில் வச்சிருந்த யாத்ரீகர்கள். ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நான் மட்டும் இல்ல, உலகம் மட்டும்தான் மிச்சம். இதுதான் அவர் நனவின் சுயமற்ற தன்மை, செல்ஃப்லெஸ்னஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான வாதமான சுயம் ஒரு மாயைங்கிற கருத்துக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. சரி. அதே நேரம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பாலம் போட நினைக்கிறவங்க செய்யற 2 தப்பையும் ஹாரிஸ் சுட்டி காட்டுறாரு. என்ன தப்பது? ஒன்னு, சில விஞ்ஞானிகள் இந்த மாதிரி உயர்ந்த அனுபவங்களை சும்மா சாதாரண மனநிலையோட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வடிவம்னு குறைச்சு மதிப்பிடுறது. சரி. இன்னொன்னு, சில நியூ ஏஜ் ஆட்கள் மாதிரி இந்த ஆன்மீக அனுபவங்களை சரியா நிரூபிக்கப்படாத அறிவியல் கோட்பாடுகளோட, குறிப்பா குவாண்டம் இயற்பியல் மாதிரி விஷயங்களோட முடிச்சு போட முயற்சி பண்றது. ஓகே ஓகே, புரியுது. அப்போ மொத்தத்துல புத்தகத்தோட அடிநாதம் இதுதான் சொல்லலாமா? நான் நினைக்கிறேன் இந்த தனிப்பட்ட சுய உணர்வு ஒரு தோற்றம் தான், ஒரு மாயை. இந்த மாயையை தாண்டி பார்க்கிறது அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் உட்பட்டது. அதுதான் உண்மையான ஆன்மீகத்துக்கான வழி. கரெக்ட். அதுதான் மையவாதம். இந்த மனச பத்தின புரிதல் பயணம் இயல்பாவே நம்மள மகிழ்ச்சி துன்பம் பத்தின கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா இல்லையா? நம்ம பெரும்பாலும் ஒரு இலக்க அடைஞ்சா சந்தோஷம் கிடைக்கும், இல்ல ஒரு பொருளை வாங்கினா கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆமா, ஆனா அது பெரிய தப்பு நம்பிக்கைன்னு ஹாரிஸ் சொல்றார். புது வேலை கிடைச்சா, புது வீடு கட்டுனா, இல்ல ஒரு புது மொழி கத்துக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா அது நடக்கிறதே இல்ல. ஆமா, உண்மையான தேடல்ங்கிறது இப்போ இந்த நிகழ்கணத்துல எப்படி திருப்தியா இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான்.
இங்கதான் புத்தகம் துக்கம் அப்படிங்கிற பௌத்த கருத்தை விளக்குது. துக்கமா? ஆமா, இது வெறும் வலி வேதனை மாதிரி வெளிப்படையான கஷ்டம் மட்டும் இல்ல, நல்ல வசதியான வாழ்க்கையில கூட இருக்கிற ஒரு சின்ன அதிருப்தி, எப்பவும் நிலைக்காத இன்பங்கள், அப்புறம் நாம எண்ணங்களாலேயே நம்ம உண்டாக்கிக்கிற துன்பம், இது எல்லாமே துக்கம்தான். உதாரணம் ஏதாவது சொல்றாரா? சொல்றாரு. ஒரு காஃபி ஷாப்ல பாக்குறாராம், நல்ல வசதியானவங்க அழகானவங்க கூட ஏதோ ஒரு விதமான அழுத்தத்துல இருக்காங்களாம். பிரபலங்களோட கஷ்டங்கள் கூட துக்கத்தோட வடிவங்கள் தான். வெயில்ல உட்கார ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு, கொஞ்ச நேரத்துல சூடு தாங்க முடியல, நிழலுக்கு போறோம், அங்க கொஞ்ச நேரத்துல குளிருது, ஸ்வெட்டர் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா, அப்புறம் அந்த ஸ்வெட்டர் பழசாயிடுச்சுன்னு ஒரு கவலை வருது. இப்படி திருப்தியின்மை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த நிலையற்ற இன்பங்களை தாண்டி நீடிக்கிற மன நிறைவு சாத்தியமா? சாத்தியம்தான்னு புத்தகம் சொல்லுது. நம்ம அனுபவத்தையும் உற்று கவனிச்சா அது முடியும். அதுக்கு என்ன வழி சொல்றாரு? முக்கியமான வழியா புத்தகம் சொல்றது தியானமும் நினைவாற்றலும், மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஓ, மைண்ட்ஃபுல்னஸ், விபாசனா தியானம் பத்தி பேசுறாரா? ஆமா, அது ஒரு முக்கிய பயிற்சியாவே இந்த புத்தகத்துல வருது. சிம்பிளா சொன்னா அது என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள், உணர்வுகள், உடம்புல ஏற்படுற உணர்ச்சிகள், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் எந்த விமர்சனமும் பண்ணாம, கவனம் செதறாம அப்படியே ஒரு சாட்சி மாதிரி பாக்குற ஒரு மனநிலை தான் அது. இதனால என்ன நன்மை? நிறைய நன்மைகள் இருக்கு. வலி, பதட்டம், மன அழுத்தம் குறையறது, அறிவாற்றல் திறன் அதிகமாகிறது, ஏன் நம்ம மூளையிலேயே மாற்றங்கள் ஏற்படுறதா ஆய்வுகள் சொல்லுது. அப்படியா? ஆமா, கத்துக்கிறது, ஞாபக சக்தி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, சுய விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மாற்றங்கள் தெரியுதாம். புத்தர் சொன்ன அந்த 4 அடித்தளங்களையும், உடல், உணர்வுகள், மனம், மனதின் பொருட்களை பத்தியும் புத்தகம் விளக்குது. ஆனா இது சொல்ற மாதிரி சுலபமா இருக்குமா? சும்மா உட்கார்ந்தா போதுமா? இல்ல, அதுதான் இல்ல. இது பியானோ வாசிக்கிற மாதிரி இல்ல பாக்ஸிங் கத்துக்கிற மாதிரி, இதுக்கும் நிறைய பயிற்சி வேணும். சரி. ஆரம்பத்துல சும்மா யோசிக்கிறதுக்கும் நினைவாற்றலோட கவனிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. போக போகத்தான் எண்ணங்கள்ல மூழ்கி போறது வேற, எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் சும்மா வேடிக்கை பார்க்கறது வேறங்கிற வித்தியாசம் புரியும். அவர் ஒரு உதாரணம் சொல்றாரே, கைத்து மேல நடக்கிற மாதிரி. ஆமா, அது நல்ல உதாரணம். கவனமா இருக்கணும், ஆனா ரொம்ப இறுக்கமா இல்லாம இலகுவாவும் இருக்கணும். பேலன்ஸ் முக்கியம். தியானம் எப்படி செய்யணும் சுருக்கமா சொல்றாரா? சொல்றாரு. சௌகரியமா உட்கார்ந்து கண்ண மூடி இயல்பா நடக்கிற மூச்சை கவனிக்கணும். சரி. மனசு வேற எங்கேயாவது அலைஞ்சா அதை தித்தாம மெதுவா அதை மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வரணும். ஓகே. சத்தம், உடம்புல ஏற்படுற உணர்ச்சி, எண்ணங்கள் எது வந்தாலும் அதையும் கவனிச்சுட்டு மறுபடியும் மூச்சுக்கு திரும்பணும். இதுதான் அடிப்படை. இத தொடர்ந்து செய்யும்போது இந்த எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே நம்ம மனசுல தோன்றி மறையிற வெறும் காட்சிகள் தானே புரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும். இதோட நோக்கம் வெறும் டென்ஷன் குறைக்கிறது மட்டும் இல்லையா? இல்ல, அது ஒரு பலன்தான். ஆனா உண்மையான நோக்கம் அந்த நான்கிற மாயையை தாண்டி எந்த சுயநலமும் இல்லாத ஒரு நல்வாழ்வு உணர்றது. ஜோசப் கோல்ஸ்டீனோட சினிமா உதாரணம் கூட சொல்றாங்களே. ஆமா, நாம ஒரு படத்துல ரொம்ப முழுகி போயிருக்கும்போது அது வெறும் திரையில ஓடுற ஒளிச்சித்திரங்கிறத மறந்துடுறோம். ஆமா. ஆனா திடீர்னு நாம தியேட்டர்ல இருக்கோம், இது வெறும் படம் உணரும் போது அந்த மயக்கம் கலையுது இல்லையா? அனுபவம் ஒண்ணுதான், ஆனா நம்ம பார்வை மாறிடுச்சு இல்லையா? கரெக்ட். நினைவாற்றல்ங்கிறது இப்படி நம்ம வாழ்க்கையோட படத்துல இருந்து விழிச்சுக்கிறது மாதிரி. அவர் வீட்ல பைப் உடைஞ்ச அனுபவம் கூட சொல்றாரு. ஆமா, அது நல்ல உதாரணம். ஆரம்பத்துல கோபம், எரிச்சல்னு எண்ணங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு இது சாக்கடையிலேயே. அப்புறம் நினைவாற்றல், சரி இதுவும் ஒரு அனுபவம், இத சமாளிக்கணும், பயன்படுத்தினப்போ அந்த கஷ்டம் குறைஞ்சதுன்னு சொல்றாரு. படுக்கையில எலி வர்ற மாதிரி கனவு கண்ட கதையும் சொல்றாரு, எண்ணங்களால எப்படி துன்பம் பெருசாக்கப்படுதுன்னு சொல்றதுக்கு. ஆமா, அதுவும் நல்ல கதை. சரி, இப்ப கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நனவு மற்றும் சுயம், கான்ஷியஸ்னஸ் அண்ட் தி செல்ஃப். இது கொஞ்சம் சிக்கலான பகுதி. ஆமா, நனவோட மர்மம். இது அறிவியல்ல ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா, தி ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த மூளைங்கிற பௌதிக பொருள்ல இருந்து நான் பார்க்கிறேன், நான் உணர்கிறேங்கிற அந்த அக அனுபவம், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உருவாகுது? ஒரு கல்லுக்கும் நமக்கும் ஒரே அணுக்கள் தான் அடிப்படை. ஆனா ஒரு குறிப்பிட்ட அமைப்புல சேரும்போது மட்டும் ஏன் இந்த அனுபவம் வருது? அதுதான் கேள்வி. ஹாரிஸ் நனவை பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. முதல்ல, நனவு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் அறநெறி பார்வையும் கொடுக்குதுன்னு சொல்றாரு. அவரோட தி மாரல் லேண்ட்ஸ்கேப் புத்தகத்துல கூட இத பத்தி பேசுறாரு. ஆமா, உணர்வுள்ள உயிர்களோட நல்லது கெட்டது தான் முக்கியம். ரெண்டாவது,
நரம்பியல் ஆய்வுகள் மனம்ங்கிறது மூளையோட செயல்பாடுன்னு காட்டினாலும் அந்த அனுபவம் ஏன் அப்படி இருக்கு, எப்படி அது உருவாகுதுன்னு இன்னும் விளக்கல. மூணாவதா அந்த பிளவுபட்ட மூளை ஸ்பிளிட் பிரெயின் ஆராய்ச்சி பத்தி பேசுறார். ஓ, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமா, மூளையோட 2 பக்கத்தையும் இணைக்கிற பகுதி கார்பஸ் கலோசம் துண்டிக்கப்பட்டவங்க கிட்ட செஞ்ச ஆய்வுகள் நனவை பிரிக்க முடியும்னு காட்டுதான். நனவை பிரிக்க முடியுமா? ஆமா, இது நமக்குள்ள ஒரே ஒரு நான் அல்லது ஆன்மா இருக்குங்கிற பழைய கருத்தை ரொம்பவே கேள்விக்குள்ளாக்குது. எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணமா, ஒரு நோயாளியோட பேசுற இடது பாதி மூளை ஒரு மத நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா பேச முடியாத வலது பாதி மூளை அந்த நம்பிக்கையை ஏத்துக்காம இருக்கலாம். அப்படியா? இது நம்பிக்கை அடிப்படையிலான ரட்சிப்பு மாதிரி விஷயங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கும்? ஒரு பாதி மூளையை நீக்குறது சிகிச்சையா இல்ல கொலையான்னு கூட கேள்விகள் வருது. ஆமா, நெறிமுறை கேள்விகள் நிறைய வருது. தத்துவஞானி ரோலன் புச்சட்டியோட ஒரு ஐடியாவையும் சொல்றாரு. என்ன அது? ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே 2 தனித்தனி நனவுகள் மூளையில இருக்குமோ? பேசுற இடது பாதி செய்யற தவறுகளையும் அதுக்கு அது சொல்ற சமாதானங்களையும் பேச முடியாத வலது பாதி சத்தம் இல்லாம பார்த்து பழகிடுச்சோன்னு ஒரு யோசனை. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது எல்லாமே சுட்டிக்காட்டுற ஒரு விஷயம், சுயம்ங்கிறது ஒரு மாயங்கிற கருத்து தான் போல. ஆமா, நமக்குள்ள ஆழமா உணர்ற அந்த நான்கிற தனி ஆள் உற்று கவனிச்சா நிலைச்சு நிக்காது. அது வெறும் எண்ணங்களோட விளைவா தோன்ற ஒரு தோற்றம். ஹாரிஸ் சொல்றாரு, நனவோட உள்ளார்ந்த சுயமற்ற தன்மையை அவர் தினமும் உணர்றாராம். ஆனா அதை பார்க்க தியானம் மாதிரி கருவிகள் தேவை, சும்மா பார்த்தா தெரியாது. வானத்துல இருக்கிற கிரகங்களை பார்க்க டெலஸ்கோப் தேவைப்படுற மாதிரி. கரெக்ட். மனசோட இந்த தன்மையை பார்க்க பயிற்சி தேவை. டெரெக் பார்ஃபிட்டோட டெலிபோர்டேஷன் சிந்தனை பரிசோதனையையும் புத்தகம் பேசுது. ஆமா, உங்களை அணு அணுவா பிரிச்சு செவ்வாயில மறுபடியும் செஞ்சா அங்க வர்ற ஆள் நீங்களா இல்ல உங்கள மாதிரியே நினைவுகளோட இருக்கிற வேற ஒருத்தரா? இது நம்மளோட தனிப்பட்ட அடையாளம்ங்கிறது வெறும் உளவியல் தொடர்ச்சி தானா இல்ல வேற ஏதாவது இருக்காங்கிற கேள்வியே எழுப்புது. ஆமா, சுய உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியமானதா தெரிஞ்சாலும் அது ஒரு நிலையற்ற மாயையா இருக்கலாம். இத நேரடியா உணர்றதுக்கு டக்ளஸ் ஹார்டிங்கோட தலையில்லாமல் இருத்தல்ங்கிற ஒரு பயிற்சியை சொல்றாரு இல்லையா? ஆமா, அது ஒரு நேரடி அனுபவ பயிற்சி. உங்க பார்வையில உங்களுக்கு தலை இருக்கான்னு தேடி பாருங்கன்னு சொல்றாரு. மத்தவங்க தலைய பார்க்கலாம், ஆனா உங்க பார்வை இருக்கிற இடத்துல உங்க தலை இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? உலகம் தெரியுது. ஆமா, இத உணர்றது நனவோட அந்த இருமையற்ற அல்லது சுயமற்ற தன்மையை பார்க்க உதவும் சொல்றாரு. ஹோஃப்ஸ்டாட்டர் இதை விமர்சிச்சாலும் ஹார்டிங் சொல்றது தர்க்கம் இல்ல, நேரடி அனுபவம்னு ஹாரிஸ் பதில் சொல்றாரு. சரி, இந்த சுயமற்ற தன்மைங்கிற கருத்து மதங்களை பத்தின புத்தகத்தோட பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா கிழக்கு மேற்கு மதங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள். ஆமா, எல்லா மதமும் ஒன்னில்லன்னு ஹாரிஸ் சொல்றாரு. இது அவரை விளையாட்டுக்கு ஒப்பிடுறாரு. விளையாட்டுக்கா? ஆமா, சில விளையாட்டு ஆபத்தானது, சில வன்முறையானது, சில ரொம்ப பாதுகாப்பானது. சும்மா விளையாட்டுன்னு பொதுவா பேசுற மாதிரி தான் மதம்னும் பேசுறோம். பல மதங்களோட அடிப்படை கருத்துக்களே ஒன்றுக்கொன்று முரணா இருக்கு. அதனால எல்லா மதமும் ஒரே உண்மையத்தான் சொல்றதுன்னு சொல்றது சரியில்லைங்கிறாரு. ஆமா, யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மாதிரி ஆப்ரஹாமிய மதங்களை இருமை நிலை, டியூவலிஸ்டிக், நம்பிக்கை சார்ந்தவை, ஃபெய்த் பேஸ்டுன்னு புத்தகம் வகைப்படுத்துது. அதாவது இதுல மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து வேறானவன், கடவுள் தனியா சக்தி வாய்ந்தவரா இருக்காரு, கடவுளை சந்தேகப்பட்டா தண்டனைங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஆனா பௌத்த மாதிரி கிழக்கத்திய மரபுகள் வித்தியாசமானவைன்னு புத்தகம் காட்டுது. எப்படின்னா, பௌத்த போதனைகள் கடவுள் சொன்ன மாறாத உண்மைகள் இல்ல, அதுக்கு பதிலா அனுபவ ரீதியான வழிகாட்டுதல்கள், எம்பிரிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நீங்க எக்ஸ் செஞ்சா ஒய் அனுபவிப்பீங்கங்கிற மாதிரி. ஆமா, பௌத்தம் மனச புரிஞ்சுக்கிறது, துன்பத்துக்கான காரணத்தை அறியறது, ஆன்மீக முன்னேற்றத்தோட இணைஞ்ச நல்ல வாழ்க்கையில கவனம் செலுத்துது. மனச பத்தி ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கு. புத்தர் கடவுளோட மக இல்ல, அவர் விழிப்படைஞ்ச ஒரு மனுஷர். ஆமா, பௌத்தத்தோட அடிப்படை மெட்டாபிசிக்ஸ், அதாவது இயற்பியல் விஷயங்களை ஒதுக்கிட்டா அது ரொம்ப பகுத்தறிவுள்ள அணுகுமுறையா இருக்க முடியும்னு ஹாரிஸ் நினைக்கிறாரு. எதையும் குருட்டுத்தனமா நம்பாம உங்க அனுபவத்திலேயே சோதிச்சு பார்க்கலாம்னு சொல்றாரு. அதே நேரம் சில விமர்சனங்களையும் சொல்றாரு இல்லையா? ஆமா, கிழக்கத்திய ஞானம் மேற்கை விட நல்ல சமுதாயத்தையோ அரசியலையோ உருவாக்கலன்னு சொல்றாரு. மனச மட்டும் பழக்கிறதுல கவனம் செலுத்துறது சமூக பிரச்சனைகளை கண்டுக்காம விடுற ஒருவித அரசியல் செயலற்ற தன்மைக்கு வழிவகுக்கலாம்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, பைபிளையோ குரானையோ தியான வழிகாட்டியா பயன்படுத்துறதுன்னு. ஆமா,
அது பிரயோஜனம் இல்ல, அது ஆபத்துன்னு கூட ஹாரிஸ் சொல்றாரு. இது ஹாரிஸோட கருத்து, நாம நடுநிலையா சொல்றோம். அதுல இருக்கிற ஞானத்தை விட சிறந்தது வெளியில கிடைக்குது. ஆனா மூட நம்பிக்கைகளும் பழங்கால காட்டுமிராண்டித்தனமும் அதுல அதிகமா இருக்குன்னு அவரோட பார்வை. பிரெவாட்ஸ்கி, ஜோசப் ஸ்மித், மோர்மோனிசம், எல்ரான் ஹப்பார்ட், சயின்டாலஜி மாதிரி ஆட்களை பகுத்தறிவற்ற நம்பிக்கைக்கும் ஏமாத்து வேலைக்கும் உதாரணமா காட்டுறாரு. அவங்க சொல்ற கதைகள் தங்கத்தகடு, வேற்று கிரகவாசி, எரிமழைன்னு எவ்வளவு அபத்தமா இருக்கும்னு சுட்டி காட்டுறாரு. சரி, கடைசியா சைக்கடெலிக்ஸ், அதாவது மனதை மாற்றும் மருந்துகள் பத்தி புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹாரிஸோட ஆரம்பகால MDMA அனுபவமே ஒரு பெரிய தூண்டுதல் இல்லையா? ஆமா. அப்புறம் பிற்காலத்துல LSD, சைலோசைபன் மாதிரி மருந்துகளை பயன்படுத்தினதும் இந்த பகுதிக்கு அடிப்படையா இருக்கு. அந்த MDMA அனுபவம் தான் ஆன்மீகம் பத்தின அவரோட பார்வையை மாத்துச்சு. சைக்கோடெலிக்ஸ் பத்தி என்ன சொல்றாரு? நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கா? ஆமா, சைக்கோடெலிக்ஸ் ரொம்ப ஆழமான புரிதல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு புத்தகம் ஒத்துக்குது. பேரழகு, சுயமற்ற தன்மை, பிரபஞ்சத்தோட ஒன்றிணைஞ்ச உணர்வு, ஆன்மீகவாதிகளை பத்தி புதுசா புரிஞ்சுக்கிறதுன்னு பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆனா அதே சமயம் பயங்கரமான பேட் ட்ரிப்புகளையும் கொடுக்கலாம். தாங்க முடியாத பயம், குழப்பம், மனநோய் வரைக்கும் கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஹாரிஸ்கே அப்படி அனுபவம் இருந்ததா சொல்றாரே. ஆமா, நேபாளத்துல தனக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான LSD அனுபவத்தையும் சொல்றாரு. அவர் ஒரு ஒப்பீடு சொல்றாரே, ராக்கெட் மாதிரி. ஆமா, சைக்கடெலிக்ஸ் ஒரு ராக்கெட் மாதிரி வேகமா போகும். ஆனா எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது, கண்ட்ரோல் கம்மி. தியானம் ஒரு பாய்மர படகு மாதிரி மெதுவா போகும், ஆனா பாதுகாப்பானது, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். நல்ல ஒப்பீடு. ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் சொல்றாரு. சைக்கடெலிக் அனுபவங்கள் தப்பான வழியிலையும் கொண்டு போகலாம். அது ஞானத்தையோ நல்ல நடத்தையோ கண்டிப்பா கொடுக்கும்னு சொல்ல முடியாது. மாயன்களும் ஆஸ்டெக்களும் சைக்கடெலிக்ஸ் பயன்படுத்தினாங்க, ஆனா நரபலியும் கொடுத்தாங்கன்னு சுட்டி காட்டுறாரு. ஆமா, உண்மையான சுயத்தை கடந்து போறது, செல்ஃப் டிரான்செண்டன்ஸ், சாதாரண அன்றாட வாழ்க்கையில தான் நடக்கணும், மருந்தோட உச்சத்துல இல்லைன்னு சொல்றாரு. மரணத்தின் விளிம்பு அனுபவங்கள், நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தியும் பேசுறாரு. ஆமா, அமைதி, உடம்பு விட்டு வெளியே போற உணர்வு, ஒளி சுரங்கம், இறந்தவங்களை சந்திக்கிறது மாதிரி பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் ஹாரிஸ் இதுல ரொம்ப சந்தேகம் தெரிவிக்கிறாரு. ஏன்? உலகம் முழுக்க ஒரே மாதிரி அனுபவம் இல்ல, கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. ரொம்ப கம்மியான பேர் தான் இதை அனுபவிக்கிறாங்க. மனம் மூளையை விட்டு தனியா இயங்குதுன்னு நிரூபிக்க ஆதாரம் இல்லைன்னு சொல்றாரு. பாம் ரெனால்ட்ஸ், எபின் அலெக்சாண்டர் மாதிரி பிரபலமான கேஸ்களை கூட விமர்சிக்கிறாரு இல்லையா? ஆமா, அவங்க சொல்ற அனுபவம் நடந்த நேரம் மூளை உண்மையிலேயே செயலிழந்திருக்கல. அவங்களோட சார்பு நிலை, தப்பா ஞாபகம் வச்சிருக்கிறது, நம்ம உடம்புலயே சுரக்கிற DMT மாதிரி ரசாயனங்களோட விளைவா இருக்கலாம்னு மாற்று விளக்கங்கள் சொல்றாரு. இதெல்லாம் ஹாரிஸோட விமர்சனங்களை நாம புரிஞ்சுக்கணும். சரி, கடைசியா போதைப் பொருள் மீதான போர், வார் ஆன் ட்ரக்ஸ் பத்தி என்ன சொல்றாரு? அது ஒரு தோல்வின்னோ அதை நிறுத்தணும்னு புத்தகம் வாதிடுது. போதைப் பொருள் பயன்படுத்துறவங்கள ஜெயில்ல போடுறதுக்கு பதிலா கல்விக்கும் சிகிச்சைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாராம். ஆமா, ஒருத்தரோட நனவை அவங்க எப்படி மாத்திக்கணுங்கிறது அவங்க உரிமைன்னு சொல்றாரு. அதே சமயம் ரொம்ப நகைச்சுவையா, மகள்கள் வளர்ந்ததும் ஒரு தடவையாவது சைக்கோடெலிக்ஸ் முயற்சி பண்ணலைன்னா எதையோ மிஸ் பண்றதா நினைப்பேன். ஆனா மெத்தம்பெட்டமைன் மாதிரி ஆபத்தானதை பயன்படுத்தினா தூக்கமே போயிடும்னு சொல்றாரு. ஆக சுருக்கமா பார்த்தா இந்த புத்தகம் சொல்றது இதுதான், எந்த மத நம்பிக்கையும் தேவையில்ல. ஆமா, நம்ம நனவை நேரடியா ஆராயறது மூலமாவும் நினைவாற்றல் மாதிரி பயிற்சிகள் மூலமாவும் ஆன்மீகத்தை அடைய முடியும். இது நான்கிற மாயைய விளக்கி துன்பத்திலிருந்து விடுபட்டு உண்மையான மனநிறைவுக்கு வழிகாட்டும். இதுக்கு விமர்சன பார்வையும் நம்ம அனுபவங்களையே தைரியமா கேள்வி கேட்கிற மனப்பான்மையும் தேவைன்னு சொல்றாரு. பழங்கால நம்பிக்கைகளையோ மத கோட்பாடுகளையோ அப்படியே ஏத்துக்காம தியானம், சுய ஆய்வு மூலமா கிடைக்கிற புரிதல்களை நீங்களே சோதிச்சு பார்க்க உங்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம். ஆமா, நமக்கிட்ட இருக்கிற குறிப்புகளின்படி இது பகுத்தறிவு அடிப்படையிலான அனுபவ ரீதியான ஒரு ஆன்மீக பயணத்துக்கான வழிகாட்டி. இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போலாமா? சொல்லுங்க. நாம நான்னு சொல்ற இந்த கலையிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு கணத்தோட நேரடி அனுபவத்துல மட்டும் கவனம் செலுத்த முடிஞ்சா அது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைய, நம்ம உலகத்தை பாக்குற விதத்தை மொத்தமா மாத்திடுமா? நல்ல கேள்வி. ஹார்டிங் சொல்ற மாதிரி உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை, த லுக்கர், நீங்க உண்மையிலே தேடுனா என்ன கிடைக்கும்? இல்ல, புத்தகம் சொல்ற மாதிரி சுயம்ங்கிறது ஒரு மாயைனா அத உணர்றது யாரு? ஆமா, இந்த கேள்விகளோட இன்றைய அலசலை நிறைவு செய்வோம். அடுத்த ஆய்வில் சந்திப்போம். நன்றி.